நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள். ஏய், எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னது? வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? எப்ப இந்த வெறும் பயலோட ஓடி போனியோ அப்பவே எங்களுக்கும் உனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எங்க வீட்டு பக்கம் வந்துடாதன்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா? அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம வந்து நிக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் இவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எனக்கு வர கோவத்துக்கு உங்க 2 பேரையும் அப்படியே வெட்டி போட்டுறணும் போல இருக்கு. மா, என் கண்ணுல படாம நீங்க இங்க இருந்து போயிட்டா உங்க 2 பேருக்கும் நல்லது. போங்க இங்க இருந்து. மா, என்னம்மா இப்படி பண்ற? நீ சும்மா இரு. இப்ப 2 பேரும் இங்க இருந்து போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சு நானே வெளியில தள்ளவா? இந்து, அம்மா, அண்ணனோட நிச்சயதார்த்தத்திலயும் கல்யாணத்திலயும் கலந்துக்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு என்னடி உரிமை இருக்கு? என்னைக்கு நீ என் புள்ளையே இல்லைன்னு உன்னை தொலைச்சு கட்டினேனோ அப்பவே உனக்கு எல்லா உரிமையும் போயிடுச்சு. இதுல அண்ணங்கிற உரிமை மட்டும் எப்படி வந்துச்சு? இங்க பாரு, இப்படி எல்லாம் பேசி ஆத்திரத்தை கிளப்பாம மரியாதையா இங்க இருந்து போயிடு. இந்து, என்ன இவ்வளவு தூரம் வந்தவங்கள எதுக்காக திருப்பி அனுப்பணும்? அப்படியே இங்கே இருந்து நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் பார்த்துட்டு போட்டுமே. இந்த வீணா போன ஜென்மங்களுக்கு நீங்க என்ன வக்காலத்தா? நேர்ல பார்த்ததும் அப்படியே பாச பொங்கி வழிய ஆரம்பிச்சிருச்சோ? அதுக்கு இல்ல இந்து, நான் என்ன சொல்ல. போதும், நிறுத்துங்க. அம்மா, என்னை இப்படி மொத்தமா வெறுத்து ஒதுக்குனா எப்படிமா? உன்னை வெளியில போடின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, போகாம இங்கே நின்னுக்கிட்டு என்கிட்ட அனுதாபம் தேடிட்டு இருக்கியா? உன்ன அண்ணி, என்ன பண்றீங்க? என்னம்மா இது? கல்யாணத்துக்கு வந்த பொண்ணை போய் இப்படி கை நீட்டி அடிக்கிற? இதுங்க 2ஐயும் கொலை பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் விட்டு வச்சிருக்கேன்ல, அதுவே பெரிய விஷயம். என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன எப்படின்னு பேச சொல்றீங்க? இதே மாதிரி ஊர் அறிய கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறப்பதான் இந்த உதவாக்கார பையனை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா. நாங்க எப்படி அவமானப்பட்டு நின்னோம் தெரியுமா? குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டு ஓடி போன இந்த ஓடுகாலி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறா. இவள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருதுனே. இவன் தான் பெருசுன்னு போனவ இவனோட குடிசைக்குள்ளே முடங்கி கிடந்திருக்கணும்ல. நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கிறப்ப இவளுக்கு இங்க என்ன வேலை? இவளுக்கு இங்க வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அதனாலதான் இந்த தரித்திரம் பிடிச்சதுங்களே இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்கண்ணே, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 தகுதி இல்லாத கழுதைகளும் இங்க இருக்கவே கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுதியானவங்க வர இடத்துல இதுங்கெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு தானே அசிங்கம். நம்மள மாதிரி பெரிய பணக்காரங்கள இருந்து நம்ம கம்பெனில வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் வரைக்கும் பாரபட்சம் இல்லாம அழைப்பு வச்சிருக்கோம். அருணும் என் ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா வேலை செய்யற பையன். அதனால இவனையும் குடும்பத்தோட வர சொல்லி நான் தான் இன்விடேஷன் வச்சேன். அவனும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒய்ஃபோட வந்திருக்கான். அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து ரிசீவ் பண்றது தானே முறை. அதை விட்டுட்டு இப்படி உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? நீங்க என்ன சொன்னாலும் இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. திவ்யாவும் அருணும் எனக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கள வெளியில அனுப்புனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி. ஐயோ, இங்க பாருமா, இதுக்கு மேலே அவங்கள வெளியில அனுப்புறதா இருந்தா அனுப்பிக்க. இந்த பூமி மச்சான் இப்ப நமக்கு சம்மந்தி ஆயிட்டாரு. தயவு செஞ்சு அவர் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காத ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ருத்ரா,
அண்ணன் சொன்னதை நீயும் கேட்டுட்டு தானே இருக்க. நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு போன ஒருத்திய நாம எப்படி இந்த ஃபங்க்ஷன்ல அனுமதிக்க முடியும்? நீயே சொல்லு. விடுங்க அண்ணி. என் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அவரோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற மேனேஜர் வந்திருக்காரு. அவர் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி நினைச்சுக்கோங்க. என்னதான் பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கன்னா வராதீங்க, வெளியில போங்கன்னு சொல்றது முறை இல்லையே. விடுங்க அண்ணி. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும். இவங்களும் கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணட்டும். நீங்க வாங்க. அப்புறம் என்ன, இனி உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. உள்ள வாங்க. வாங்க மாப்ள. வாங்க. அங்கிள், எங்களை சிவா அண்ணாவோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணதுக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்லம்மா. நீங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வந்தது அங்கிளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணி வாங்க. அண்ணே வாண்ணே. போங்க மாப்ள. வாரு. என்னடா 2 பேரும் வந்துட்டாங்க, சந்தோஷம் தானே? சார், என்ன சார், உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு மேக்கப் மேனை அனுப்பி வச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன்னு சொன்னீங்களாமே. அவர் தான் என்கிட்ட சொன்னார். அதான் என்ன விஷயம் கேட்டு போகலான்னு வந்தேன். அனிதா மேடம் கூட மேக்கப் போடுறதுக்கு பியூட்டி பார்லருக்கு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நீங்களும் ரெடி ஆனோம்ல சார்? எதுக்காக மேக்கப் போட்டுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? என்ன சார், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா சார்? சொல்லுங்க. எனக்கு ப்ராப்ளம் நான் அவன்கிட்ட சொன்னேன்னா, அப்படியே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் நீ அதை தீர்த்து வைக்க போறியா? ஓ, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னோட வேலையே உங்களை கவனிச்சு பெர்ஃபெக்டா ரெடி பண்ணி ஸ்டேஜுக்கு கூட்டு போறது தானே சார். நான் கேட்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா சார்? என்ன நீ இந்த நேரத்தை வந்து இப்படி கேட்டுட்டு இருக்க? உனக்கு எதனால இப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சு? ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தா அப்படி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னோட முழு சம்மதத்தோட தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. போதுமா? அப்புறம் ஏன் சார் நீங்க இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? நான் டென்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளோ காரணம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க சொல்லாமலே எனக்கு காரணம் புரிஞ்சிடுச்சு சார். என்ன புரிஞ்சது? திவ்யாவை உங்க அம்மா ரொம்ப கேவலமா பேசிட்டாங்களே, அதை நினைச்சு தானே நீங்க வருத்தப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார். பூமி சாரும் ருத்ரா மேடமும் கேட்டுக்கிட்டதுக்காக திவ்யாவையும் அருணையும் இந்த கல்யாணத்துல கலந்துக்கலாம்னு உங்க அம்மா அனுமதிச்சிருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல திவ்யாவை மன்னிச்சு இந்துமதி மேடம் வீட்லயே சேர்த்துப்பாங்க. இது நிச்சயம் நடக்கும் சார். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சியை நீங்க பக்கத்துலயே வச்சு பாத்துக்கலாம். பா, நீ சொன்ன மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான். உன் வாக்கு பலிக்கட்டும். முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. நான் ரெடி ஆயிட்டு வரேன். உங்க மனசுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சு அது சம்பந்தமா பாசிட்டிவா பேசுனதும் அப்படியே சந்தோஷமாயிட்டீங்க. எனக்கு இதுதான் சார் வேணும். நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், யாரும் கவலையே படக்கூடாது. சரி சார், நான் போய் மேக்கப் மேன் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமா ரெடி ஆயிவாங்க. வெட்டிங்க்கு நேரமாச்சுல. ஓகே, சீக்கிரம். எங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். எங்க ஸ்வெட் ஆகுது. ஓகேவா? லிப்ஸ்டிக் கொஞ்சம் டச் அப் பண்ணுங்க.